பவானி சிங் நியமனத்தை எதிர்த்து அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு நாளை வழங்கவுள்ள தீர்ப்பு விசித்திரமானதாக இருக்கப் போகிறது என்று நீதிபதி சந்துரு கூறியிருக்கிறார். தனி தொலைக்காட்சியின் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு நீதிபதி சந்துரு இவ்வாறு பதிலளித்துள்ளார். அன்பழகன் எந்த மனு தொடர்ந்தாரோ அது சரி என்று ஆகிவிட்டது. ஆனால் அன்பழகன் என்ன பரிகாரம் கேட்டாரோ அது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுங்கிறேன். இது ஒரு துரதிருஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இது இல்லை, அந்த துரதிருஷ்டமான சந்தர்ப்பம் ஒரு விபத்தில் நடக்கலாம். ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சினா அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் த கான்சிக்வன்சஸ், எதிர் விளைவுகளை கருதாமல் தீர்ப்பு சொல்ல வேண்டும். சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லணும். தனக்குன்னு ஒரு வயா மீடியாவை தீர்ப்பு சொல்லக்கூடாது. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கான்சிக்வன்ஸ் அடுத்து வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும் என்பதை கருதித்தான் இந்த முடிவு வந்திருக்கு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சட்டத்தை இதில் முடிவு செய்வோம், அது எதிர்காலத்துக்கு பயனளிக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டில் நாங்கள் தலையிடப்படலை. அது ஒரு விசித்திரமான தீர்ப்பாக தான் இருக்க போகுது.